Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெடிஷனல் ரெசிபி தான் பார்க்க போறோம். சீம்பால் திரட்டு இல்லனா இது திரட்டு பால்னு கூட சொல்லுவாங்க. சீம்பால்னா என்னன்னா மாடு கண்ணு போட்டு ஃபர்ஸ்ட் 3 நாள் கறக்கக்கூடிய பால் தான் சீம்பால். இந்த பால்ல பாத்தீங்கன்னா அவ்ளோ சத்து இருக்கு. உங்களுக்கு இது கிடைச்சதுனா மிஸ் பண்ணாம நீங்க இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். இது வந்து ஒரு பால்கோவா டேஸ்ட்டில் தான் இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் வீடியோஸ் அப்டேட் பண்ண உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் உடனே பார்க்கலாம். வாங்க திரட்டு பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா பால்கோ டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். இது வந்து கருப்பட்டி வச்சு பண்ண சொன்னாங்க. என்கிட்ட கருப்பட்டி இல்லைன்றதுனால நான் வெல்லம் வச்சு பண்ணியிருக்கேன். இந்த பால் பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா எல்லோயிஷாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஒரு சத்து இந்த பாலில் இருக்கா. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ளே ஒரு ஸ்நாக் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் பண்ண ஆரம்பித்தேன். நார்மல் பாலாக இருந்தால் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 1 ஹவருக்கு மேலே டைம் எடுக்கும். இது சீம்பால் அப்படின்றதுனால, அதான் மாடு கண்ணு போட்டு 2வது நாள் எடுத்த பால் அப்படின்றதுனால நமக்கு வந்து இந்த பால்கோவா மாதிரி திரட்டு பால் பண்ணுறது ஒரு 1/2 hour தான் டைம் எடுக்கும். இப்போ வந்து 1 லிட்டர் பால் வந்து நான் ஊற்றி வச்சுருக்கேன் அடுப்பில். கடாய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து 1/2 hourக்கு மேலே அது வந்து அடி பிடிச்சி அந்த தாங்கணும், அந்த சூடு தாங்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இப்போது இந்த அடிகனமான பாத்திரத்தில் பாலை ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பால் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதி வருது. கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். அந்த பால் வந்து நல்லா திக்காகும். கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு வந்து அது நல்லா தெரியும். இந்த மாதிரி நீங்கள் கிண்டுறப்பவே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக திரியாக தெரியுது பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ பாருங்கள், 20 நிமிஷமாக பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சு கிண்டி விட்டுட்டே இருந்தேன். பால் நல்லா வத்திரிச்சு பாருங்கள். இது 2வது நாள் பாலுன்றதுனால நல்லா தண்ணி பிரிஞ்சு எவ்வளோ கெட்டியாக வருது பாருங்கள். இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணும். அது வரைக்கும் நம்ம வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். அடுத்ததான் 1 லிட்டர் பாலுக்கு 100 கிராம்லேருந்து 150 கிராம் வரைக்கும் வெல்லம் வந்து நல்லா நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பியூராகவே தூசி மண் இல்லாமல் தான் இருந்துச்சு. அதனால் நான் வந்து அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இந்த வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா நீர்த்து விடும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த சர்க்கரை சேர்த்தாலும் வெல்லம் சேர்த்தாலும் கொஞ்சம் தண்ணியாகும், இலகி கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது நல்லா வத்துற வரைக்கும் நீங்கள் நல்லா கொதிக்க வைங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வற்றி வருதுன்னு. நம்ம 1 லிட்டர் பால் ஊற்றியிருந்தோம். இப்போது நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி நமக்கு வந்து பால்கோவா ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு பாருங்கள். எதுக்கு மேலே விட்டாலும் நமக்கு வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதனோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஆவின் பூத்தில் வந்து இந்த மாதிரி பால் பேடான்னு சொல்லுவாங்க, அது நான் சாப்பிட்ருக்கேன். எனக்கு அந்த மாதிரி டேஸ்ட்டு தான் இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போது நம்மளுடைய திரட்டுப்பால் ரெடி ஆகிடுச்சு. குட்டீஸுங்களுக்கு வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக் பண்ண மாதிரி எனக்கு ஒரு திருப்தி இருந்துச்சு. அவங்க தூங்கி எந்திரிச்ச உடனே நான் அவங்களுக்கு ஒரு பவுலில் போட்டு கொடுத்தேன். ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. சீம்பாலில் பார்த்திங்கன்னா அதிகளவு சத்து இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. உங்களுக்கு சீம்பால் கிடச்சிதுன்னா மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணது ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். இது வந்து நார்மல் அந்த பால்கோவா டேஸ்ட்டில் தான் இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.